சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மோசடி பண்றா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முத்து தெரிஞ்சுக்கிறாப்ல. ஸோ ரோகிணி வேலை செய்ற பியூட்டி பார்லரோட ஓனர ட்ராப் பண்றதுக்காக தானே நம்ம முத்து வந்தாங்க. அவங்க என்னடான்னா காசு குடுக்காங்க, அவங்க பாட்டுக்கு மறந்து போய் மேல போயிட்டாங்க. காசு வாங்குறதுக்காக மேல போற நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற போர்டெல்லாம் பார்த்துட்டு, "என்ன இது? இது நம்ம ரோகிணியோட கடை தானே! அம்மா பேர் தானே வச்சிருந்தாங்க. இப்ப என்ன வேற பேர்ல இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது, அதெல்லாம் எப்பவே ரோகிணி வந்து இந்த அம்மாகிட்ட வித்துட்டாங்க. இப்ப எங்கள மாதிரி ரோகிணியும் ஒரு ஸ்டாஃப் தான், வேலை பார்க்குறவங்க தான் அப்படிங்கிற உண்மைய சொன்ன உடனே நம்ம முத்து ஆதாரத்துக்கு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த நேரா போயிட்டு அண்ணாமலைகிட்டயும் ரகசியமா சொல்லிடுறாங்க. ஸோ அண்ணாமலை வந்து இப்ப இந்த உண்மைய வந்து நீ யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம். இதனால வந்து பிரச்சனை தான் உருவாகும் அப்படின்னு அண்ணாமலை முத்துவ தடுத்துடுறாங்க. இதனால முத்து வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியல. இங்க ரோகிணி எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்து வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, சகஜமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம முத்துவால உண்மைய சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அயர்ன் பண்ணுற பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் பண்ண ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து யார்ரா இங்கேருந்து அயர்ன் பண்ணுறதுக்குலாம் வெளியில் கொடுக்கறது? அதுவும் பில்லு ரூ. 350 வந்திருக்கே அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, அதை மனோஜ் தான் கொடுத்துருக்கிறாப்புல. மனோஜ் தான் கொடுத்தாப்லையா? அப்போ அவங்ககிட்டயே அமௌண்ட்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம முத்து. ஆனால் மனோஜ் கிட்ட தான் 5 பைசா கூட இல்லை இல்லையா? ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக வந்து மனோஜ் டென்ஷன் ஆகுறாப்புல. ஸோ இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.